வணக்கம். இந்த செஷன்ல நம்ம ஒரு பிஸ்னஸ் உடைய கோல் என்ன? அந்த பிஸ்னஸ்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிஸ், அதாவது பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு? அதனால ERP எந்த அளவுக்கு தேவைப்படுது? அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்றதுக்கு, பிளஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு. அப்புறம் ERPனா என்ன? அதெல்லாம் இந்த செஷன்ல பார்ப்போம். ERPனா என்ன? அப்படிங்கிற ஒரு அடிப்படை டிஸ்கஷனோட நம்முடைய கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எல்லா ஆர்கனைசேஷனுமே அவங்க கஸ்டமர்ஸுக்கு வேல்யூ கொடுக்கணும், அதே சமயத்தில் அவங்க ஃபினான்ஷியல் வேல்யூவை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப பாடுபடுறாங்க. அதே சமயத்தில் இந்த உலகம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு பெரிய பெரிய சேலஞ்சஸை கொடுத்துட்டே இருக்கு. அந்த சேலஞ்சஸ்லாம் இந்த வாலட்டாலிட்டி, அன்சர்டைனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, ஆம்பிகுட்டி, இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்கள்னால வந்துட்டு இருக்காரு. அது வந்து உக்கா அப்படின்ற அப்ரிவேஷன் தான் இந்த வாலட்டாலிட்டி, அன்சர்டைனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆம்பிகுட்டிங்கிறது. இதில் வாலட்டாலிட்டி அப்படின்னா என்ன? அதாவது நிலையற்ற தன்மை. நம்ம வந்து இந்த உலகத்துல தொடர்ந்து மாறிட்டே இருக்கு. சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். திங்ஸ் எல்லாமே நிறைய வந்துட்டு ஸ்டேபிலிட்டியே இல்லாமல் அன்ஸ்டேபிளாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் சேஞ்சஸ் எல்லாமே பெரிய சேஞ்சாக இருக்கட்டும், சின்ன சேஞ்சாக இருக்கட்டும், எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அன்பிரடிக்டபுளாக இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப ட்ரமேட்டிக்கான சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது. அந்த சேஞ்சஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்குதில்ல, ரொம்ப வேகமாகவும் நடக்குதால. அப்புறம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காத வகைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால வரும்போது எது வந்து இதனுடைய காரணகர்த்தா, எது அதனுடைய விளைவு, இதெல்லாம் வந்து இங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நிலையில்லா தன்மை வந்து நிறைய இருக்கு. அதான் வாலட்டாலிட்டி. அடுத்தது அன்சர்டைனிட்டி, நிச்சயமற்ற தன்மை. அதாவது இப்போ இது வந்து ரொம்ப நமக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத ஆன்டிசிபேட் பண்றதோ, ப்ரிடிக்ட் பண்றதோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் ஃபோர்காஸ்ட் போடுறதோ அல்லது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு டேட்ல வந்து ரெலவெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து இப்போ ஒரு ஃபியூச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிச்சயமற்ற ஒரு தன்மை வந்து இந்த உலகத்தில் நிறைய ஆகிட்டே வர்றதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இதுதான் வந்துட்டு அன்சர்டைனிட்டி. காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. இப்போ நம்முடைய அந்த மாடர்ன் வேர்ல்டு நிறைய டெக்னாலஜி எல்லாம் வச்சுருக்கோம். ஆனாலும் நமக்கு வந்து சிக்கலான விஷயங்கள் நிறைய ஆகிட்டே இருக்கு. என்னென்ன காரணங்கள், எதனால் வந்து விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, எது ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தினால வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. இதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப இம்பாசிபிள் டு கெட் ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், எப்படி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் ரொம்ப சிக்கலாக இருக்குது. டெசிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரியாக்ஷன் பண்ணோம்னா அது ஒரு கவுண்டர் ரியாக்ஷன், திரும்ப ஒரு ஆக்ஷன் எடுத்தால் ஒரு ரியாக்ஷன், ரியாக்ஷன் ஒரு கவுண்டர் ரியாக்ஷன், அந்த மாதிரி வந்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப சிக்கல் வந்து வந்துட்டே இருக்குங்க. ஆம்பிகுட்டினா தெளிவின்மை. அதாவது இப்போ எதுவுமே தெளிவாக இல்லை நமக்கு. முன்னாடிலாம் வந்து ஒன் சைஸ் ஃபிட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில், அல்லது பெஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க அதில். ஆனால் இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு தெளிவானது வந்து எதுவுமே இங்கே இல்லை. எல்லாமே இந்த ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றைய விஷயமா போச்சு. அது இன்னைக்கு திங்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே ஒரு இது வந்து ஒரு பிளாக், இது ஒயிட், அந்த மாதிரி சொல்கிற மாதிரியே இல்லை. கிரே அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டாம் கட்டான இருக்கிறதோட இங்கே நிறைய இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுனாக்கா, மாடர்ன் ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு நிறைய வந்துட்டு எந்த மாதிரி டெசிஷன் எடுக்கலாம், எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்,
எப்படி வந்து பர்சனல் வேல்யூஸ் பீப்புள் ஒர்க் பண்ணுறவங்களாம் எந்த மாதிரி கொண்டு போகலான்றதெல்லாம் வந்து ஒரு தெளிவே இல்லாமல் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கு அதில். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பண்ணுறத விட ஏன் அது நடக்குது, அது எப்படி நடக்குது அப்படின்னும்போது அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஆர்கனைசேஷன்ஸுக்கு நல்ல கரேஜ், அவேர்னஸ் அண்ட் வில்லிங்னஸ் டு மேக் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதனால சுச்சுவேஷன் வந்து இப்போ மாறிட்டே இருக்கு. இதுதான் வந்து இந்த சிக்கலான விஷயங்கள். இந்த மாதிரி இந்த வாலட்டாலிட்டி, அன்சர்டைனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆம்பிகுட்டி இது நாலுமே சேர்ந்து பிஸ்னஸ்க்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸை த்ரோ பண்ணுது. அது வந்து பிஸ்னஸில் பயங்கர டர்புலன்ஸை கிரியேட் பண்ணுது. மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் நடுவில் தான் இப்போ பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த புக் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பேசணும் இல்லையா, அதாவது வாலட்டாலிட்டி நிலையற்ற தன்மை, அன்சர்டைனிட்டி நிச்சயமற்ற தன்மை, காம்ப்ளெக்சிட்டி சிக்கலான தன்மை, ஆம்பிகுட்டி தெளிவின்மை. இந்த மாதிரி இந்த ஊக்கா இருக்கிறதுனால ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அதாவது நல்லா ரிலையபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. எப்படி அப்படின்னாக்கா ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஒன்று வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இன்னொன்று ஃபினான்ஷியல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னாக்கா லீட் டைம் ரெடியூஸ் பண்ணணும், ஆன் டைம் டெலிவரியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், கஸ்டமர் சர்வீஸ் நல்லா கொடுக்கணும். ப்ரொடெக்ட் த ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னாக்கா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்வென்ட்ரி ரெடியூஸ் பண்ணணும். இப்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா லீட் டைம் ரெடியூஸ் பண்ணணும், ஆன் டைம் டெலிவரி இம்ப்ரூவ் பண்ணணும்னாக்கா சப்ளை செயின் என்ன பண்ணுறாங்கனாக்கா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து வாங்குறாங்க, மோர் மெட்டீரியல்ஸ் தேர் பையிங். என்ன அசம்ஷன் அப்படின்னாக்கா இன்வென்ட்ரி நிறைய இருந்தாக்கா இந்த சப்ளை ரிட்டன் இந்த ப்ராப்ளம்ஸ், அதே மாதிரி டிமாண்ட்லருடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன்ஸில் இதெல்லாம் வாங்குறாங்க. அதில் அது என்ன ஆகுதுனாக்கா இன்வென்ட்ரி அதிகமாகிடுது, கேஷ் ஃப்ளோ கம்மியாகிடுது, இதனால என்ன ஆகுதுன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. அதே சமயத்தில் ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்ததுனால என்ன ஆகுனாக்கா மெட்டீரியல்ஸை கம்மியாக வாங்குறாங்க. இது கம்மியாக வாங்கும்போது என்ன அசம்ஷன்ஸ் என்ன அப்படி இருக்குனாக்கா சப்ளையர் வந்து எக்ஸாக்டாக மெட்டீரியல் ஆன் டைமில் குவாலிட்டியோட கொடுத்துருவாரு, டிமாண்டில் ஃப்ளக்சுவேஷன்லாம் இருக்காது அப்படின்ற அசம்ஷன்ஸில் தேவையான மெட்டீரியல் மட்டும் கம்மியாக வாங்குறாங்க. ஆனால் நம்ம ரியாலிட்டி பார்த்தோம்னாக்க அது மெட்டீரியல் சரியான சமயத்துக்கு வராது, நிறைய டிமாண்ட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால கஸ்டமர் சர்வீஸ் அஃபெக்ட் ஆகுது, நிறைய மெட்டீரியல் நம்ம முன்னாடி கொண்டு வரதுக்காக எக்ஸ்பெடேஷன் காஸ்ட், அதாவது கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வரணும், ஏரில் கொண்டு வரணும், காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, லாஸ் ஆஃப் சேல்ஸ் நடக்குது, சேல்ஸ் லாஸ் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுதுனாக்கா ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. இது வந்து ஒரு மாதிரியான ஒரு நமக்கு வந்து மேலே வந்து ஒரு மேக கூட்டம் மாதிரி ஒரு க்ளவுட் ஃபார்ம் ஆகுது. க்ளவுட்னா என்னன்னாக்கா மிக நம்ம சொன்னல கிரேன்றது, அந்த கிரே வந்து ஃபார்ம் ஆகுதுங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் பார்த்தோம் இல்லையா, அதாவது மோதல், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஃபினான்ஷியல் வேல்யூ அப்படின்ற ஒரு மோதல் கிரியேட் ஆகிட்டு அது ஒரு நமக்கு ஒரு க்ளவுடு மாதிரி ஃபார்ம் ஆச்சு இல்லையா. அந்த க்ளவுடை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்க ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும். எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னாக்கா அவுட்வேர்டு ஃபோக்கஸ்ட், அதாவது கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணது. எஃபிஷியன்ட் அப்படின்னாக்கா இன்வேர்டு ஃபோக்கஸ்ட், அதாவது ஃபோக்கஸிங் ஆன் சப்ளை செயின் ப்ராசஸஸ். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தாக்கா எஃபெக்டிவ் அப்படின்னாக்கா டூயிங் ரைட் திங்ஸ், எஃபிஷியன்ட் அப்படின்றதுனாக்கா டூயிங் திங்ஸ் ரைட். அதாவது எஃபெக்டிவ்னா சரியான விஷயங்களை பண்ணுறது, எஃபிஷியன்ட் அப்படின்னாக்கா விஷயங்களை சரியாக பண்ணுறது. அதாவது ஹை எஃபிஷியன்சி அது என்ன ஆகுனாக்கா ஒரு எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் பீப்புள், ஸ்பேஸ், எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம். அதில் இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு நல்லா எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க, பட் எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், அவங்க சரியான வேலைகள், அதாவது வேலைகளை நல்லா பண்ணுறாங்க பட் சரியான வேலைகளை பண்ணல, ரைட். அப்போ என்ன ஆகுதுனாக்கா அந்த எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்து மெட்டில் வந்து ஷிப் பண்ணுறாங்க. அது ஷிப் பண்ணும்போது ஒரு பெரிய வண்டி இருக்குது, அந்த பெரிய வண்டியில் வந்து எல்லா மெட்டிலும் சேர்த்து அக்குமுலேட் பண்ணி மொத்தமாக போட்டு அனுப்பலாம் அப்படின் போது என்ன ஆகுதுனாக்கா அவங்க வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க, அதை காஸ்ட் சேவ் பண்ண எஃபிஷியண்டாக இருக்கிறாங்க. ஆனால் கஸ்டமருக்கு சரியான டைமில் மெட்டீரியல் போய் போகுதா அப்படின்னா இல்லை. அப்போ என்ன ஆகுதுனாக்கா கஸ்டமர் இன்னொரு தடவை இவங்ககிட்ட வருவாரா சரியான டைம் வரலனாக்கா, ஸோ எஃபர்ட்லாம் வேஸ்ட்டாக போகுது. இன்னொன்று வந்துட்டு ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறாங்க பட் எஃபிஷியண்ட்டாக இல்லை அப்படின்னாக்கா என்ன ஆகும், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். எப்படின்னாக்கா மெட்டல் வந்துட்டு ஏர் வழியாக ஷிப் பண்ணும்போது மெட்டல் அவைலபிலிட்டி நல்லாயிருக்கும், அதாவது எஃபெக்டிவ்னஸ் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் எஃபிஷியன்சி குறைஞ்சிது, ஏன்னா காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுனாக்கா கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் மெட்டல் வைக்க முடியாமல் போயிடும். அதனால என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அகெயின் கஸ்டமர் லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடும். ஸோ ஒரு மார்க்கெட்டில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னாக்கா
ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணணும், எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே வந்து முக்கியம். ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும்னாக்கா 3 வீஸ் முக்கியம். அதாவது 3 வீஸ். அந்த 3 வீஸ் என்னென்ன அப்படின்னாக்க விசிபிலிட்டி, வெலாசிட்டி, வேரியபிலிட்டி. அதில் வேரியபிலிட்டி அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க அதாவது மாற்றங்கள் நிறைய மாறிட்டே இருக்குது. அதாவது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய போயிட்டே இருக்கு இல்லையா, சப்ளை சைட்லையும் சரி டிமாண்ட் சைட்லையும் சரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருக்கு. ஆவரேஜ் ஒட்டியே எல்லா விஷயங்களும் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப மேலே போகலாம், ரொம்ப கீழே வரலாம். ஏன்னா பார்த்தோம் இல்லையா, ஊக்கா வெல்டர் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குது. அந்த சேஞ்சஸ்னால சப்ளை சைடு இம்பேக்டும் நிறைய சேஞ்ச் இருக்கும், டிமாண்ட் சைடு இம்பேக்டும் நிறைய சேஞ்ச் இருக்கும். இந்த இம்பேக்ட்ல என்ன ஆகுனாக்கா பிஸ்னஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதில் அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த இம்பேக்டை குறைச்சாகணும், இல்லைனாக்கா நாமும் பிஸ்னஸ் வந்து நடத்துறது கஷ்டம். இந்த வேரியபிலிட்டி அதனால் வரக்கூடிய இம்பேக்டை குறைக்கணும் அப்படின்னாக்கா விசிபிலிட்டியும் வெலாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். சரி, விசிபிலிட்டி அப்படின்னா என்ன? விசிபிலிட்டி அப்படின்னாக்க ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், அது கம்பெனியாக இருக்கலாம் அல்லது சப்ளை செயினில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் விசிபிலிட்டி. இது வந்து அபிக்ஸ் டிக்ஷனரி வந்து இதை இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னாக்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சு, அதாவது யாருக்கு தேவை, எப்படி தேவை அதெல்லாம் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சு ஆன் டைமில் தெரிஞ்சதுனாக்கா ஃபேக்டை பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அதனால் விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்தது வெலாசிட்டி. வெலாசிட்டி அப்படின்னாக்க இது வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், மெட்டீரியல் மூவ்மெண்ட்ஸ், அதே சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் ஆன்லைனில் வரணும். அதான் வெலாசிட்டி, ஸ்பீடாக வரணும், வெலாசிட்டி அதுவும் வரணும். அது ரெண்டும் வந்ததுனாக்க ஆர்கனைசேஷனில் அந்த அசெட் டர்ன் ஓவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கஸ்டமருக்கு ஆர்டர் டெலிவரியும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி வந்து நம்ம எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னாக்க ஃபாஸ்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம், அல்லது இன்வென்ட்ரி வந்து வேகமாக ரொட்டேட் பண்ணுறது, அப்புறம் நான் வேல்யூ ஆட் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் குறைக்கிறது, ப்ளஸ் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு நிறைய இம்ப்ரூவ் பண்ணனால வெலாசிட்டி வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ வெளியில் இருக்கக்கூடிய வேரியபிலிட்டி, சப்ளை அண்ட் டிமாண்டில் வரோட வேரியபிலிட்டியோடைய இம்பேக்டை குறைக்கணும்னாக்க ஆர்கனைசேஷன்ஸு அவங்களுடைய விசிபிலிட்டியும் வெலாசிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும். இதுதான் வந்து 3V அப்படின்ற கான்செப்ட். ERP அதாவது என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன்ஸுக்கு வந்துட்டு இந்த 3Vs வந்து எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் என்ன ஆகுதுனாக்கா ஆர்கனைசேஷன்ஸ் எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவாக கொண்டு வரது ERPs ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ERPயில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னாக்க இந்த பிளானிங், ப்ரொக்யூர்மெண்ட், டெலிவரி இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ஆர்டர்ஸ் ட்ராக்கிங், வேரியஸ் ஆர்டர்ஸ் நம்ம பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், சேல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸுடைய ட்ராக்கிங், அப்புறம் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலிங், அதாவது நாட் ஓன்லி மெட்டீரியல் பிளானிங் பட் ஆல்சோ பட்ஜெட்டிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அக்ராஸ் ஆர்கனைசேஷன், அக்ராஸ் த சப்ளை செயின், சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்புறம் வந்து டேட்டா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது அக்ராஸ் ஆர்கனைசேஷன் அகெயின். அப்புறம் வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸை சரியான முறையில் அனலைஸ் பண்ணுறது, இதை பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன்ஸ் நல்லா எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி ERPனா என்ன அப்படின்னாக்க இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இந்த ERP சாஃப்ட்வேர்ன்றது டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னாக்கா லைக் பிளானிங், பர்ச்சேசிங், ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங், HR, ப்ராஜெக்ட், இந்த மாதிரி வேரியஸ் ப்ராசஸை கம்ப்ளீட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் ERP வந்து என்ன பண்ணாக்கா பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டும் அது உள்ளே இருக்கும். அதில் இப்போ என்ன பண்ணாக்கா பிளான், இந்த பட்ஜெட்டு, அப்புறம் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸஸை, என்னென்ன ரிப்போர்ட்டிங்லாம் வரும், ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸை கொண்டு வருது, இது எல்லாமே வந்துட்டு ERPயில் உள்ளே கொண்டு வராங்க. அதில் அப்புறம் ERP என்ன செய்யணாக்கா தனித்தனியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் ஃப்ளோவாக கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ் ஃப்ளோஸாக கொண்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே தனித்தனி டிபார்ட்மெண்ட் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி ஒரே ப்ராசஸ் ஃப்ளோவாக இருக்குது. அது வந்து ERP வந்து இதை வந்து நடத்துறதுக்கு சாத்தியப்படுத்துது. அதுக்கப்புறம் இந்த ஷேர்டு டேட்டா, அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அக்ராஸ் த ஆர்கனைசேஷன், அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிவிட்டு சிஸ்டம் என்ன பண்ணுனாக்கா டேட்டா டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுது, டேட்டாவுடைய இன்டெகிரிட்டி வந்து உள்ள நல்லபடியாக கொண்டு வருது அதில். ஸோ ERP சிஸ்டம் வந்து இப்போ நிறைய கம்பெனியில் வந்துட்டு, அதாவது ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் வந்து ERP யூஸ் பண்ணுறாங்க, வேரியஸ் சைஸஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணுறாங்க அதில். அதாவது ஒரு லைட் எரியதுக்கு கரண்ட் எப்படி முக்கியமாக இருக்கோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நடத்துறதுக்கு இன்றைக்கி தேதியில் ERPன்றது முக்கியமாக இருக்குது.
கிட்டத்தட்ட எல்லா சைஸ் ஆர்கனைசேஷன், வேரியஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் இது தேவைப்படுது. இஆர்பி வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுறாங்க. இஆர்பி சிஸ்டம் எல்லாமே ஒரு சிங்கிள் டேட்டா, அதாவது ஷேர்டு டேட்டா அக்ராஸ் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ், சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் டேட்டா வச்சு இருக்கும். அதே சமயத்தில் டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்கீமா மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அதில். ஏன்னா டேட்டா தான் வந்து லைஃப் பிளட் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ். டேட்டா எல்லாமே எந்த பிஸ்னஸுமே ஆப்ரேட் பண்ண முடியாது, எந்த இஆர்பியும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அந்த டேட்டா வந்து ப்ராப்பராக என்ஷூர் பண்ணிட்டதுனால இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ அக்ராஸ் த என்டர்பிரைஸ் வந்து ப்ராப்பராக நார்மலைஸ் ஆகுது. அதே சமயத்தில் அந்த மாஸ்டர் டேட்டா அல்லது எனி டேட்டா யூஸ் பண்ணுறது காமன் டெஃபினிஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே மாதிரி டேட்டா பார்ப்பாங்க. அதில் இந்த ஒரே மாதிரி டேட்டா பார்க்கும்போது என்னதுனாக்கா எல்லாமே சரியான விதத்தில் கனெக்ட் ஆகிட்டு ஒரு தெளிவான பிஸ்னஸ் ப்ராசஸும் டிஃபைன் பண்ண முடியுது. அந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் வந்து அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு தடையில்லாத ஒரு ஃப்ளோ, ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ வந்து என்ஷூர் ஆகுது. அதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க இஆர்பி அப்படிங்கிறது பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி, இது மூணுத்தையும் இன்டெகிரேட் பண்ணது. இது எல்லாத்துக்கும் மையமாக இருக்கிறது டேட்டா. ஒரு நல்ல டேட்டா இருந்தால் தான் நல்ல இஆர்பி இருக்கும். அந்த நல்ல இஆர்பி நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி இது மூணுமே கண்டிப்பாக தேவை. இஆர்பியினுடைய ஒரு முக்கியமான பிரின்சிபிள் என்ன அப்படின்னாக்க சென்ட்ரல் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதாவது டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கலெக்ட் ஆகும், அதே சமயத்தில் வைடர் டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? அதாவது டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் சென்டர் பாயிண்ட்ல இருக்கும், பட் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வைடராக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதான் வந்து இஆர்பியுடைய பிரின்சிபல். இஆர்பி என்ன ஆகுதுனாக்க எல்லா யூசரையும் ஒரே தளத்தில் ஒரே லெவலில் கொண்டு வருது. அது சிஓ இருக்கட்டும், இல்லை ஒரு அக்கௌண்ட்ஸ் பேயபிள் கிளர்க்காக இருக்கட்டும், எல்லாருமே ஒரே மாதிரியான டேட்டாவை தான் கிரியேட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே பார்ப்பாங்க அதில். அண்ட் ஆல்சோ எல்லாருமே காமன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அதில். இப்போ வந்து ஒரு செக்யூர் அண்ட் சென்ட்ரலைஸ்டு டேட்டா ரெபாசிட்டரி இருக்கும்போது ஆர்கனைசேஷனில் எல்லாருமே வந்துட்டு எஸ் இது வந்து ஒரு நல்ல டேட்டா நம்ம வச்சுருக்கோம், ஒரு அப் டு டேட் வச்சுருக்கோம், ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம், ஒரு கம்ப்ளீட் டேட்டா இருக்குன்றதை பார்த்துக்கலாம் அதில். ஸோ டேட்டா இன்டெகிரிட்டி வந்து இப்போ இஆர்பியில் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுனால டேட்டா இன்டெகிரிட்டி வந்து நிச்சயப்படுது. அது பண்ணுறதுனால த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் சரியாக கலெக்ட் பண்ணி வர்றதுனால அது குவார்டர்லி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நார்மல் அவுட்ஸ்டாண்டிங் ரிசீவபிள் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், அது வந்து ஒரு கிளியராக வித்தவுட் டவுட் ஒரு நல்ல ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகுது. இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஜென்ரேட்டட் பிகாஸ் ஆஃப் திஸ் டேட்டா இன்டெகிரிட்டி. இஆர்பி அப்படின்றது அடிப்படையில் ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் ஒரு எப்படி பில்டு பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ப்ளஸ் அதில் வேரியஸ் மாடியூல்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதில் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கு. இப்போ இஆர்பி அது பண்ணும்போது அதில் நிறைய நம்ம பேசுகிற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் நிறைய ஷேர்டு டேட்டா இருக்கும். என்னென்னாக்கா மெட்டீரியல், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஒர்க் சென்டர்ஸ், ரவுட்டிங்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், இன்வென்ட்ரி ஃபைல்ஸ், ஓப்பன் ஆர்டர் ஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த டேட்டாவில் பேஸ் பண்ணி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் மாடியூல்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருப்பாங்க. அதில் என்னென்ன அப்படின்னாக்க பிளானிங், மேனுஃபேக்சரிங், பர்ச்சேஸ், லாஜிஸ்டிக்ஸ், சேல்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ப்ராஜெக்ட்ஸு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த அடிப்படை மாடியூல்ஸ்லேருந்து ப்ளஸ் அட்வான்ஸ் சில ஃபங்க்ஷன் மாடியூல்ஸும் வச்சுருப்பாங்க. அதில் என்னென்னாக்கா பிளானிங்லேருந்து அட்வான்ஸ் பிளானிங் அண்ட் ஷெடியூலிங், டிமாண்ட் ரெவென்யூ எம்ஆர்பி, அப்புறம் சிஆர்எம் சேல்ஸ்லேருந்து சிஆர்எம், அப்புறம் எஸ்ஆர்எம் பர்ச்சேஸ்லேருந்து எஸ்ஆர்எம், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து சப்ளை செயின் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் இப்போ நம்ம இந்த கோர்ஸில் பிளானிங் ரிலேட்டட், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் ஷெடியூலிங், மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், அப்புறம் பர்ச்சேஸில் வரக்கூடிய பர்ச்சேசிங், அப்புறம் மேனுஃபேக்சரிங், அப்புறம் லாஜிஸ்டிக்ஸில் வரக்கூடிய மெட்டீரியல் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்ம கோர்ஸில் டீட்டெயிலாக நம்ம கவர் பண்ணுவோம். இவ்வளோ அட்வான்டேஜ் மற்றும் இவ்வளோ பெரிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய இஆர்பியில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. அதான் இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். அதே சமயத்தில் நிறைய டேட்டா ப்ளஸ் அக்யூரேட் டேட்டா தேவைப்படும். இது ரொம்ப டைம் நிறைய எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. டாப் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபுல்லாக ரினுவல் ஆகணும். பிஸ்னஸ் ப்ராசஸை கிளியராக டிஃபைன் பண்ணி என்ன வேணுன்றதை டிஃபைன் பண்ண தெரியணும். எல்லாவற்றுக்கும் மேலே சரியான மக்கள் வித் ரைட் ஸ்கில்ஸ் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதன் மூலமாக இந்த வேர்ல்டுலேயே நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இஆர்பி, அதாவது எஸ்ஏபி S/4HANA 2022 கற்றுக்கிறீங்க. அதை வச்சு நீங்கள் உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ் டு ஏர்ன் தி ஸ்கில்ஸ்.
இங்க வந்து இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இஆர்பி பேர்லாம் இங்கே பார்க்குறோம். ஆரக்கிள், எஸ்ஏபி, மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ், பான், இந்த மாதிரி நிறைய பார்க்குறாங்க. இதில் எந்த இஆர்பி வேணுன்றது அந்த கம்பெனியோட பிஸ்னஸை பொறுத்தது, அவங்க சைஸை பொறுத்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம கோர்ஸில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க எஸ்ஏபி S4 HANA 2022 மெயினாக வந்துட்டு பிபி அண்ட் எம்எம் மாடியூல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, எஸ்ஏபினா என்ன அப்படின்னாக்க ஸ்டூபிட் அண்ட் ப்ராப்ளமேட்டிக், அது எஸ்ஏபியா? இல்லை சிம்பிளி எ பெஸ்ட், அது எஸ்ஏபியா? இல்லை சாரி ஆஃப்டர் பர்ச்சேஸ், அது எஸ்ஏபியா? இல்லை சஃபர் ஆஃப்டர் பர்ச்சேஸ், இது எஸ்ஏபியா? இதெல்லாம் ஜோக்குக்காக சொல்ல சில டெஃபினேஷன்ஸ். சரியான டெஃபினேஷனை நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். இந்த செஷனில் இஆர்பினா என்ன, அந்த இஆர்பி வந்து பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கோல்ஸ் அண்ட் சேலஞ்சஸை மீட் பண்ணுறது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்லாம் வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போது இந்த கோர்ஸ் இந்த செஷன் ரிலேட்டடாக சில குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காகத்தான். ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன கோல்ஸ் இருக்கும்? ஊகா அப்படின்ற அப்ரிவியேஷன் என்ன? 3 V's அப்படின்னா அது என்ன? எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவ் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு இஆர்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கீ சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? இஆர்பியில் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஒரு சில இஆர்பி சாஃப்ட்வேர் பேரை மென்ஷன் பண்ணுங்க. அப்ரிவியேஷன் ஃபார் எஸ்ஏபி என்ன? இதான் வந்து இந்த செஷன். இதுக்கான பதில்கள் அடுத்த செஷனில் பார்ப்போம். இஆர்பினா என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்த்த பிறகு எஸ்ஏபியினுடைய அடிப்படைகள் என்ன, என்னென்ன எஸ்ஏபினா என்ன அப்படின்றத அடுத்த செஷனில் பார்க்கலாம். மீன் டைம் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ கொடுங்க. நம்ம வந்து கோர்ஸுடைய கண்டென்ட்டை அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். மீன் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கு இது உங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த நாலேஜ் ஷேரிங் செஷனில் அவங்களும் பலனடையட்டும். மீன்வைல் இப்போ நீங்கள் வந்து அந்த டெடிகேட்டட் எஸ்ஏபி சர்வர் ஆக்சஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணிவிட்டு என் கூட எஸ்ஏபி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த நம்பர் வாட்ஸ்அப்பும் அந்த மெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த செஷனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.